Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கக்கூடியது 11th standard கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய யூனிட் டெஸ்ட் 1 கொஷின் பேப்பர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ யூனிட் டெஸ்ட் 1க்கு வந்து பார்த்திங்கன்னா லெசன் 1 to 3 வந்து கவர் ஆகிருக்கு. நீங்கள் ஜூன் மந்தில் எழுதினாலும் சரி, ஃபர்ஸ்ட் மிட்டம் எழுதினாலும் சரி, இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 100% வந்து எழுத முடியும். ஸோ வாங்க அப்படி என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 1 மார்க் பொறுத்தவரையிலும் நேம் த வேலட்டைல் மெமரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து வேலட்டைல் மெமரி, ரேம் இஸ் ஏ வேலட்டைல் மெமரி, எது அழிஞ்சு போகும் கேட்டிருக்காங்க, ரேம் தான். ஸோ நான் வேலிட்டி அழியா நினைவகம் அப்படின்னா அது வந்து ரோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், வென் த சிஸ்டம் ரீஸ்டார்ட்னு ஒரு வீடியோ வந்தாவே வார்ம் பூட்டிங், இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு வந்துன்னா அதுக்கு வந்து கோல்டு பூட்டிங். வித் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் யூஸ்டு ஐசி அப்படின்னு கேட்டிருக்காங்க, 3rd ஜெனரேஷன். இது மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷனும் என்னென்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் 5 மார்க்கில் படிச்சிருவீங்க. இருந்தாலும் இன்சைல் கேட்டாலும் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஹவு many bytes does 1 kilobyte contain அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1024. ஸோ இது எப்படி வேணாலும் மாற்றி கேட்கலாம். 8 bit is called dash அப்படின்னு கேட்கலாம், 1 byte. ஸோ இது மாதிரி கொஷின்ஸ் இன்சைலில் கேட்கலாம். 2 power 50 is referred as, ஸோ பெட்டா. 2 power 40 டெரா. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கு அந்த டேபிளர் காலத்தில் செகண்ட் லெசனில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளர் காலம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். விச் ஒன் இஸ் நாட் ஆக்டல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ஆப்ஷன். ஏன்னா ஆக்டல் நம்பர் அப்படின்னா 0லேருந்து 7 வரைக்கும் தான். அந்த காம்பினேஷன் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் ஆக்டல் நம்பர்ஸ். ஸோ 8 அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது, ஏன்னா 0லேருந்து 7 தானே. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் ஏ இஸ் நாட் ஆக்டல் நம்பர். விச் ஆர் த ஃபாலோவிங் செட் டு பி அண்ட் பிரைன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர். விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மெமரி அப்படின்னா கேட்ச் மெமரி. விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் எ சிஸ்க் ப்ராசஸர். காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்யூட்டர்னால் என்ன, அப்படி எந்த இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, பென்டிஎம் 3. பென்டிஎம் 1, 2, 3 மூணுமே வந்து சிஸ்க் ப்ராசஸரில் வரும். பென்டிஎம் 4 மட்டும் ரிஸ்கில் வரும். ஸோ இது நல்லா கவனமாக பார்த்துக்கணும். எக்ஸ்பேண்ட் யூஎஸ்பி அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ். வாட் இஸ் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படியே தலைகளாக இதுக்கு என்ன ஆன்சர், 0வில் 1ஆகவும் 1ஆல் 0ஆகவும் மாற்றி பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் வரும். 12th ஒன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பைனரி நம்பருக்கு ஈக்குவலண்ட் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெக்ஸாடெசிமல் டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல இதுக்கான வேல்யூ வந்து பி. இது வந்து கொஷினில் இன்சைடில் கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் இதே மாதிரி கொஷின் இருக்கும், அதுக்கு ஆன்சர் வந்து டின்னு இருக்கும், பட் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் இதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து பி. நீங்கள் ஹெக்ஸாடெசிமல் டேபிளை நல்லா 1க்கு 2 டைம் ஞாபகம் வச்சு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹவு many கேரக்டர்ஸ் ஹேண்டில்டு இன் பிசிடி அப்படின்னா 64 கேரக்டர்ஸ், இது தெரியும். ஐடென்டிஃபை அவுட்புட் டிவைஸ்னா பிரிண்டர். விச் கேட் இஸ் கால்ட் எஸ் லாஜிக்கல் இன்வெர்ட்டர் அப்படின்னா நாட். ஓகே, 2 மார்க் பொறுத்தவரைக்கும் புக் பேக் தாங்க எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே புக் பேக்கில் வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க் 2 மார்க் கொஸ்டின். அண்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த கம்பல்சரி கொஸ்டின் பாருங்கள். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 2 மார்க் கொடுத்து அதில் 6 எழுதணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்து கம்பல்சரி, மீதி இருக்கக்கூடிய 8ல் நீங்கள் 5 செலக்ட் பண்ணணும். ஸோ புக் பேக் படிச்சோன்னா 5 செலக்ட் பண்ணிடலாம். பட் கம்பல்சரி வந்து எப்பவுமே இன்சைடு தான் கேட்பாங்க. சைனடு மேக்னிட்யூட்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான் இதுங்க. ஒன்றும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் ஹேண்டில்டு போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ். த நெகட்டிவ் நம்பர்ஸ் கால்ட் எ சைனடு மேக்னிட்யூட் எழுதினாவே உங்களுக்கு 2 மார்க் தந்துடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க் பொறுத்தவரை புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. 2 மார்க் போலவே 9 3 மார்க் கொடுத்து 6 எழுதணும். 1 வந்து கம்பல்சரி. ஸோ 8லேருந்து 5 செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சப்ராக்ட் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாகவே எழுதலாம். கேட் பாருங்கள், ஒவ்வொரு 2 மார்க் 3 மார்க்லையும் நீங்கள் பப்ளிக்கே எடுத்துட்டிங்கனாலும் கேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேட் ட்ரூத் டேபிளோ இல்லை எக்ஸ்பிளைன் கேட்டோ அந்த 8 கேட்டில் ஏதோ ஒன்று 3 மார்க்கில் வந்துடும். புக் பேக் படிச்சிங்கனாவே போதும். 5 மார்க்ஸ் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த 10 5 மார்க் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாவே போதும். உங்கள் பப்ளிக்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 5 மார்க் கிட்டத்தட்ட எழுதிடலாம். இந்த 10 5 மார்க் படிச்சிட்டிங்கனாவே நல்லா கோத்ரூ பண்ணிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசனில் கவர் ஆகக்கூடிய எந்த கொஷின் பேப்பராக இருந்தாலும் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுன்னா 100% உங்களால் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் வேணும்னா கீழே லிங்க்கில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.